தமிழ்நாடு மக்கள் யாருமே ஈவேராவை ஒரு பெரிய தலைவராக என்றைக்குமே ஏற்றுக்கிட்டது. அதனால தான் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் அதுக்கு எலெக்ஷன்லேயே நிற்கலை. நின்னா ஒரு தொகுதிக்கு 50 ஓட்டுக்கு மேலே விழுகாதுன்னு தெரியும். ஏன்னா சாமியெல்லாம் செல்பால் அடித்தார், சாமியை கொச்சப்படுத்தி பேசினார். சாமி கும்பிட யாராச்சும் அவருக்கு ஓட்டு போடுவாங்களா? தனக்கு காரியம் ஆகுறதுன்னா மனைவியவே கூட்டி கொடுப்பான்னு சொன்னாங்க. அவங்கள எதிரிகளாக பார்க்கல, நம்பிக்கை துரோகிகளாக பார்த்து. அவங்க திட்டாத ஆளே கிடையாது. சீமான் நடந்துக்கிட்டதை விட துரைமுருகன் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாருங்கிறது 1977 எனக்கு சரித்திரம் இருந்தது. அதனால் அவர் சொன்னதை அவருக்கே திருப்பி கொடுக்கறது தான் சரியாகும். ஈவேராவை திட்டினா அவ்வளவு பொத்துக்கிட்டு வருது உங்களுக்கு. உங்கள் தலைவர் அவர் ஈவேராவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ண சொல்லி பேசியிருக்காரு சட்டசபையில். பத்திரிக்கையில் சொல்கிறாங்க, அவன் பிள்ளை பிடிக்கிற பயப்பா அந்த ஈவேரா. நான் அண்ணாதுரையை பிடிச்சிட்டு போயிட்டாங்கிறத, என் பேரனை பிடிச்சிட்டு போயிட்டான் பிள்ளை பிடிக்கிற பையன்னு சொன்னேன். துரைமுருகனுக்கு கேட்குற அண்ணாதுரையுடைய பாட்டியை பேசியிருக்காங்க. அவங்கள பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் மிகப்பெரிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் தூக்கி சொல்லணும். நாங்கள் மாற்றுக்கருத்து சொல்ல தலைவனாக வச்சுக்க, ஆனால் அவளை குளோரிஃபை பண்ணாதீங்க. அவர் மிகப்பெரிய தியாகி, மிகப்பெரிய அறிவாளின்னு கொண்டு 140 அடியில் சிலை வைப்பேன்னு சொல்லி ஊருக்கெல்லாம் சிலை வைக்கிறதுக்கு தகுதி இல்லாத மனிதர். பெரியாருங்கிற வார்த்தையே அவருக்கு பொருத்தமான வார்த்தை இல்லைங்கிறது தான். பெரியார்னா என்ன? பெரிய செயல்களை செய்பவர், அரிய செயல்களை செய்பவர் தான் பெரியார்னு சொல்லுவாங்க. வள்ளுவர் பார்த்தீங்கன்னா பெரியார் யார் சிறியார் யாருன்னு இது பண்ணி சொல்லியிருக்கார். இவர் அவரையே தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னார் திருக்குறள். அவங்க அப்பா இல்லைன்னா அன்புமணி ராமதாஸ்ங்கிற ஒரு ஆளே கிடையாது. அவர் எம்பி ஆக்கி மந்திரி ஆக்கி எல்லாம் பார்க்குறேன். ஒரு அப்பா மேலே உங்களுக்கு ஒரு மரியாதை, அந்த இது வேணும். அப்பா தப்பே பண்ணால். ஆனால் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அவரை பல வகையில் அவமானப்படுத்துகிறதெல்லாம் வீடியோ வருது. பெண்களுக்கு இதானவங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க. என்னமோ பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தோன்னு பெண்கள்லாம் ஒரு அப்பான்னு கூப்பிட்றாங்கிறது அப்பட்டமான பொய் இல்லை. உண்மையிலேயே கற்பழிப்பு சட்டத்தை 40 வருடத்துக்கு முன் நீங்கள் கொண்டு வந்திருந்தால் எவனுமே திமுக காரன் இன்னைக்கு இருக்க மாட்டேன். முதலமைச்சர், மந்திரி, இந்திரி எல்லாம் தூக்குல தொங்கி. கைதுங்கிறது எப்போ தெரியுமா? ஒரு மனிதன் குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் கைதே வைக்கணும். குற்றம் நிரூபிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி போலீஸ்காரன் போடுற எஃப்ஐஆரை வச்சு ஒருத்தனை கைது பண்ணக்கூடாது. ஈவேரா இஷ்யூலாம் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க. அரசியல்வாதி இன்னொரு அரசியல் தலைவரை பற்றி விமர்சனம் பண்ணுறது ஒன்றும் புதுசு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞரான வரதராஜன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். சீமான் பெரியார் அவர்களை பற்றி பேசினதுலேருந்தே தமிழ்நாடு ரொம்ப கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியும் சார். துரைமுருகன் அவர்கள்ட்ட கேட்கும்போது பெரியாரை பற்றி பேசுகிறவங்கலாம் பிறப்பில் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரே சார், இதெல்லாம் நியாயமா? இல்லை, தமிழ்நாடு பூரா கொந்தளிச்சு இருக்குங்கிறீங்களே, அது போய் திமுக காரங்க மட்டும்தான் கொந்தளிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் யாருமே ஈவேராவை ஒரு பெரிய தலைவராக என்றைக்குமே ஏற்றுக்கிட்டதில்லை. அது அவருக்கே தெரியும். அதனால தான் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் அதுக்கு எலெக்ஷன்லேயே நிற்கலை. நின்னா ஒரு தொகுதிக்கு 50 ஓட்டுக்கு மேலே விழுகாதுன்னு தெரியும். ஏன்னா சாமியெல்லாம் செல்பால் அடித்தார், சாமியை கொச்சப்படுத்தி பேசினார். சாமி கும்பிட யாராச்சும் அவருக்கு ஓட்டு போடுவாங்களா? கிறிஸ்தவர்களை கொச்சப்படுத்தி பேசினார். விடுதலைங்கிற பத்திரிக்கையில் நானே போட்டிருக்கேன். இஸ்லாமியர்களையும் கொச்சப்படுத்தி பேசினார். 1963 விடுதலைங்கிற ஒரு பத்திரிக்கையிலே அதுக்கான ஆதாரம் இருக்குது. எந்த மாதிரி சார் கொச்சைப்படுத்துறாரு அதில்? அதாவது விடுதலை அப்படிங்கிற பத்திரிக்கையை ஈவேரா தான் நடத்தினார். அந்த பத்திரிக்கையில் 18/9/1963 அதில் ஒரு செய்தி, எனது பிறந்த நாள் செய்தின்னு ஈவேரா போட்டிருக்காரு. அதனுடைய காப்பி தான் இந்த திமுக காரங்கள்லாம் வேணும்னா அதை 18/9/1963 விடுதலை எதிர்த்து அதில் அவர் சொல்கிறது, நமது சமுதாயத்துக்கு 4 எதிரிகள் அப்படின்னு சொல்கிறார். முதல் எதிரி பார்ப்பனன், 2வது எதிரி நம்மள் கீழ்த்தர மக்கள், நம்மளெல்லாம் கீழ்த்தர மக்கள்ங்கிறார். அதை யார் சொல்கிறாருங்கிறது எல்லாருக்குமே புரியும். 3வது முஸ்லீம்கள், 4வது கிறிஸ்தவர்கள். இவங்க 4 பேரும் நமது சமுதாயத்தின் எதிரிகள் அப்படின்னு சொன்ன செய்தி, அவரே கொடுத்த செய்தி வந்திருக்கு. திமுக காரங்களை சொல்லலை சார்? இல்லை, திமுக காரங்களை இன்னும் கொஞ்சம் மரியாதையோடு சொன்னார். எப்படின்னா, தனக்கு காரியம் ஆகுறதுன்னா மனைவியவே கூட்டி கொடுப்பான்னு சொன்னார். அவங்களுக்கு தனி மரியாதை வச்சுருந்தார். அவங்கள எதிரிகளாக பார்க்கல, நம்பிக்கை துரோகிகளாக பார்த்தார். அதனால தான் காரியம் ஆகுதுன்னா மனைவியை கூட்டி கொடுப்பாங்கிறது இதை விட ஒரு நல்ல இதுதான். அதனால் அவர் திட்டாத ஆளே கிடையாது. இப்போ அவர் ஈவேரா வழி வந்தவங்கெல்லாம் அப்படி தானே பேசுவாங்க.
துரைமுருகன் பிறப்பில் சந்தேகம். நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க. நீங்கள் வந்த பிராட்டப் என்ன? ஈவேரா பிராட்டப். உங்கள் தலைவர் வாயில் திறந்தா கெட்ட வார்த்தை வரும். நீங்கள் எம்ஜிஆர் இருக்கும்போது சட்டசபையில் வாயில் வராத வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தையை சபாநாயகரை சொல்லி பேசின ஆளுங்க. உங்கள் பிராட்டப்பே இதுதானே. நல்ல குடும்பத்தில் நல்ல அரசியல் இயக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இது வரும். அதனால் நீங்கள் வந்துட்டு பிறப்பில் சந்தேகங்கிறீங்க. பிறப்பில் சந்தேகப்பட முடியாது. பிறப்பை நடந்துக்கிற முறையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சீமான் நடந்துக்கிட்டதை விட துரைமுருகன் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாருங்கிறது 1977 எனக்கு சரித்திரம் தெரியும். அதனால் அவர் சொன்னதை அவருக்கே திருப்பி கொடுக்குறது தான் சரியாகும். இவர் சொல்கிறது துரைமுருகன். சரி, அவ்வளோ பேசுகிறீங்களே நீங்கள் உங்கள் இதுன்னு சொல்லி ஈவேராவை திட்டினா அவ்வளவு பொத்துக்கிட்டு வருது உங்களுக்கு. உங்கள் தலைவர் உங்களை துரைன்னு கூப்பிடுவார்ல, உங்கள் அன்பு தலைவர், அவர் ஈவேராவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ண சொல்லி பேசியிருக்காரு சட்டசபையில் 1966. கருணாநிதி அவர்கள். ஆமாம், உங்கள் சபை குறிப்பிலேயே இருக்க. எடுத்து கொடுக்கவா? எந்த எத்தனாம் தேதி எத்தனாவது பக்கம் இருக்குன்னு கொடுக்கவா? குண்டர்கள் சட்டத்தில் அடைக்க சொன்னார். ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இது வந்தால் நான் ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு பேசினார் ஈவேரா. அப்போ அவரை குண்டர்கள் சட்டத்தை கைது பண்ணுங்கன்னு உங்கள் அன்பு தலைவர் தான் பேசியிருக்காரு சட்டசபையில். போய் பாருங்கள். அப்பா வச்சுருக்கீங்கிற ஒரு கோமாளியை கூப்பிட்டு கேளுங்க. எடுத்து அவருக்கு எடுக்க தெரியாது. இந்த அசம்பிளி செக்ரட்டரின்னு இருப்பார், செயலாளர், அவர்கிட்ட சொல்லுங்கள், எடுத்து கொடுப்பாரு. நான் இதோட சொல்கிறேன், பேஜ் நம்பரோட பக்க நம்பரோட அதனால் அவர் விமர்சித்ததில் மோசமான ஆளுங்க நீங்கள் தானே. அதனால் உங்களை அவர் விமர்சித்தது அதை விட மோசம். ஒரு திமுகவில் இருக்கார் அண்ணாதுரை. இவருக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்தது. ஈவேராவுக்கும் அண்ணாதுரைக்கும் பிரச்சனை வந்தது. ஈவேரா கருப்பு சட்டை தான் போடணுன்னாரு. நம்ம யூனிஃபார்ம் கருப்பு சட்டை. அண்ணா சொன்னார், இல்லை வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை தான் நல்லா இருக்கும்னாரு. அப்போவே 2 பேத்துக்கும் மோதிச்சு. சட்டையிலேயே பிரச்சனை. ஆமாம். அப்புறம் சரி இவர் சொல்கிறாருன்னு கருப்பு சட்டையை அண்ணாதுரையும் போட்டார். இவர் போனதுக்கப்புறம் அண்ணாதுரை ஈவேரா பக்கம் போன உடனே அண்ணாதுரையோட பாட்டி பத்திரிக்கையில் சொல்கிறாங்க, அவன் பிள்ளை பிடிக்கிற பயப்பா அந்த ஈவேரா, என் பேரனை பிடிச்சிட்டு போயிட்டான், அண்ணாதுரையை பிடிச்சிட்டு போயிட்டாங்கிறத, என் பேரனை பிடிச்சிட்டு போயிட்டான் பிள்ளை பிடிக்கிற பையன்னு சொன்னேன். துரைமுருகனுக்கு கேட்குற அண்ணாதுரையுடைய பாட்டி பேசியிருக்காங்க. அவங்கள பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? அதுக்கடுத்தது அண்ணாதுரை, நீங்கள் அதுக்கப்புறம் அவர் சாமி சிலைகளெல்லாம் உடைச்சார் ஈவேரா. அப்போ அண்ணாதுரை என்ன சொன்னார்? நான் தேங்காய் உடைக்க மாட்டேன், ஆனால் சாமி சிலையவும் உடைக்க மாட்டேன். நீங்கள் சாமியே இல்லைன்னீங்க. அவங்க அண்ணாதுரை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் சொன்னார். தேவன் இருக்கிறத ஒத்துக்கிட்டார்ல உங்கள் அண்ணாதுரை. அப்படியும் இவருக்கு அவருக்கும் பிரச்சனை அவர் இந்த மணியம்மையை கல்யாணம் பண்ணணுங்கும் போது அண்ணாதுரை எதிர்த்தார். அது பண்ணாதீங்க, நல்லா இருக்காது அப்படின்னாரு. அப்போ ஏன்ட்டார் அவர். ஒரு மாநாடு நடந்தது, அதுக்கு அண்ணாதுரை போகலை. அப்போ ஈவர்கிட்ட கேட்டாங்க, அண்ணாதுரை வரலையேன்னு. அண்ணாதுரை வரலைன்னா ஏன்ட்ட ஏன் கேட்குற அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் மிக பிரபலமான கர்நாடக சங்கீத பாடகி, அவன் பேரை சொல்லி அண்ணாதுரை வரல அவளும் வரலன்னு கேட்டார். அந்த அம்மா பேரை சொல்லி. அப்படின்னா 2 பேர்த்துக்கும் லிங்க் இருக்கிற மாதிரி கொச்சைப்படுத்தி தான் பேசினார். அவர் திட்டாத திட்டே இல்லை. அவங்க எல்லாத்தையும் வாங்கி தொடச்சி போட்டுட்டு நாங்கள் ஈவேரான்னு சொல்லிட்டு. அதனால் துரைமுருகனே அவர் ஜாதியை குறிப்பிட்டு கேவலமாக அந்த ஜாதியவே பேசினார். அது ஒரு உழைப்பாளிகள் நிறைந்த ஜாதி. இந்த வன்னியர் ஜாதி இருக்க அவங்கெல்லாம் உழைப்பாளிகள். விவசாயிகளில் பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா வன்னியர் தான் இருப்பாங்க, ரொம்ப பிற்படுத்ததில் இருப்பாங்க. அவருக்கு ஜாதியை சொல்லி ஈவேரா கொச்சைப்படுத்தினதா துரைமுருகனே சொல்லியிருக்கார். அதுக்கு வீடியோவே நாங்கள் எங்களுடைய இதில். ஸோ இப்படி எல்லா வகையிலையும் எந்த வகையிலையுமே ஒரு உயர்ந்த குணம் இல்லாத ஒருத்தர். நீங்கள் மிகப்பெரிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் தூக்கி சொல்லுங்கள். நாங்கள் மாற்றுக்கிறது அண்ணாதுரையை தூக்கி சொல்லுங்கள், நான் மாற்று பேச மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணாதுரை தெய்வ மறுப்பு. அவர் என்ன சொன்னார்? தெய்வத்தை கும்பிடுறதுல அவருக்கு விருப்பம். ஆனால் தெய்வ சிலைகள் எல்லாம் உடைக்கிறதுக்கு அவரே ஈவேராவை எதிர்த்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு கொள்கையை நீங்கள் வச்சுருந்தா உங்களை யாரும் இவ்வளோ பேச மாட்டாங்க. சாமிக்கு செருப்பு மாலை போடுறது, சாமியை செருப்பால் அடிக்கிறது, சாமியை பற்றி நிர்வாணமாக ஃபோட்டோ வரைஞ்சி அதை எடுத்து போடுறது, உங்களுடைய கொள்கைகள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு ஏற்புடையதல்ல. நான் சொல்கிறேன், நீ தலைவனாக வச்சுக்க, ஆனால் அவளை குளோரிஃபை பண்ணாதீங்க. அவர் மிகப்பெரிய தியாகி, மிகப்பெரிய அறிவாளின்னு கொண்டு 140 அடியில் சிலை வைப்பேன்னு சொல்லி ஊருக்கெல்லாம் சிலை வைக்கிறதுக்கு தகுதி இல்லாத மனிதர்.
அதைத்தான்ப்பா நாங்கள் சொல்கிறோம். வேற என்ன, எங்களுக்கு என்ன, ஈவேராவுக்கு என்ன இதாக இருக்கா? பெரியாருங்கிற வார்த்தையே அவருக்கு பொருத்தமான வார்த்தை இல்லைங்கிறது தான் என்னுடைய. பெரியார்னா என்ன? பெரிய செயல்களை செய்பவர், அரிய செயல்களை செய்பவர் தான் பெரியார்னு சொல்லுவாங்க. வள்ளுவர் பார்த்தீங்கன்னா பெரியார் யார், சிறியார் யாருன்னு இது பண்ணி சொல்லியிருக்காரு. இவர் அவரையே தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்ன்றார் திருக்குறள். அதனே தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார். பாரதியார் செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலேன்னு சொன்னார் நம்ம தமிழ் மொழியை. அதே இது ஈவேரா பேசும்போது செந்தமிழ் நாடனும் போதினிலே வெங்காயம் வந்து பாயுது காதினிலேன்னு கொஞ்சம் பற்றி பேசினார். அதுக்கு ஆடியோவே இருக்குது, நாங்களே போட்டுருக்கோம். அதனால தான் நாங்கள் ஈவேராவை எதிர்க்கிறோம். இந்த விஷயத்தில் சீமானை ஆதரிக்கிறோம். ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் ஈவேராவை காயப்படுத்தணும்னோ இவங்களை நீங்கள் ஒத்துக்கங்க, திருந்துங்கன்னு சொல்கிறேன். அந்த திமுக திருந்துங்க, படிக்காத ஆளுங்க நீங்கள்லாம். படித்தவனாக இருந்தால் முட்டாளாக இருக்கிறார். இந்தந்த ஒரு துரைமுருகன்லாம் பிஎல்னு போடுவார். இந்த 4 வார்த்தை ஒழுங்காக இங்கிலீஷில் பேச சொல்லுங்கள். படித்து முட்டாளாக இருப்பார்கள் அந்த கட்சியில். சரி, நீங்கள் சமுதாயத்தில் இன்றைக்கி வளர்ந்து வருது, இளைஞர்கள் வரான், பெரிய தொலைநோக்கு பார்வையோடு வரான். அவனுக்கு தப்பான விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறீங்க. ஈவேரா நல்ல மனுஷன், அவன் என்ன முட்டாளா உங்களை மாதிரி? அவனுக்கு தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன்கிறத அனுபவம் உள்ள உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவான். பொய்யான பிம்பத்தை கொண்டு வராதீர்கள் அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுக்கும் சொல்கிறேன். உங்களை ஸ்டாலின்கிட்ட சொல்கிறேன், உங்கள் ஈவேரெல்லாம் தகுதிப்படுத்தவர் இல்லை. உங்கள் அப்பாவுக்கு செலவைக்கிறீங்கன்னா அது புரிஞ்சுக்கங்க, நீங்கள் ஒரு நல்ல மகன், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா உங்கள் அப்பா மேலே நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்க. இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் எல்லாம் அவங்க அப்பாவுக்கு எதிராக போகிறார். அவ்வளவு அவங்க அப்பா இல்லைன்னா அன்புமணி ராமதாஸுங்கிற ஒரு ஆளே கிடையாது. அவர் எம்பி ஆக்கி மந்திரி ஆக்கி எல்லாம் பார்த்தார். ஒரு அப்பா மேலே உங்களுக்கு ஒரு மரியாதை, அந்த இது வேணும், பிதாங்கிற ஒரு இது இருக்கணும். அப்பா தப்பே பண்ணால். ஆனால் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அவரை பல வகையில் அவமானப்படுத்துகிறதெல்லாம் வீடியோ வருது. அப்பளங்களெல்லாம் ஒப்பிடும்போது ஸ்டாலின் தன்னுடைய தந்தை மேலே அவர் வைத்திருக்கிற மரியாதை, நான் உண்மையிலே சமீப காலங்களில் இந்த மாதிரி ஒரு மகனை பார்த்ததில்லை. தந்தை மீது உயிரிலே வைத்திருக்கும் மகனை பார்த்து சாப்பாடே போட மாட்டேங்கிறான் அப்பாக்களுக்கு. அப்படி இருந்தும் தன் தந்தை கெட்டவர் என்று தெரிந்தும், தன் தந்தை மோசமான அரசியல் செய்தார் என்று தெரிந்தும் ஊருக்கு சிலையை வச்சுக்கிட்டு இதில் ஊரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவரை பொறுத்தவரை அது கரெக்டு, ஆனால் நாட்டை பொறுத்தவரை அது தப்பு. ஏன்னா உங்களுடைய தந்தை நல்ல விஷயங்களை பண்ணலை. தில்லு முள்ளு உங்கள் தந்தையை பற்றின எல்லா விஷயங்களும் அவருக்கு எதிரான விஷயங்கள். அதனால் தந்தை மேலே பாசம் வைங்க, வீட்டில் தவசம் வச்சுக்கோங்க, நாட்டுக்கு கொண்டு வராதிங்க. சார், கருணாநிதி என்னதான் விமர்சனம் பண்ணாலும் ஒரே ஒரு விஷயத்துல பாராட்ட வேண்டிய விஷயம்னா, பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்ததே அவர் தான். பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம இந்து சக்சஷன் ஆக்டில் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீம் பெண்கள் தனி, அவங்களுக்கு தனி சட்டம். கிறிஸ்தவ பெண்கள் தனி, அவங்களுக்கு தனி சட்டம். இந்து பெண்கள் தனி. இந்த மாதிரி வித்தியாசம் இருந்தது. அதனால தான் மத்திய அரசாங்கம் அப்போ ஆரம்ப கட்டத்திலேயே அவங்க போட்டாங்க. அதை போட்ட உடனே அதை பார்த்து அவர் கொண்டு வந்தார். கருணாநிதி பெண்களுக்கு இணையாக கொண்டு வந்துட்டாருன்னு பெருமையாக சொல்கிறீங்களே, முஸ்லீம் பெண்களுக்கு ஆண்களுக்கு இணையாக சொத்துரிமை இருக்கா பாருங்கள். அது தனி சட்டமாக தானே இருக்குது. அதனால் ஏற்கனவே அவங்க கொண்டு வந்ததை இவங்க ஏன்னா அது ஹிந்து சக்சஷன் ஆக்ட், சென்ட்ரல் ஆக்ட். அதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆரம்ப கட்ட இதெல்லாம் அவங்களுக்கு சில இதெல்லாம் கொடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா ஹிந்து யுனைடெட் ஃபேமிலின்னு எல்லாம் வரும், பல குழப்பங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் இவர் கொண்டு வந்ததுலேயும் பெரிய பிரச்சனை இருந்தது. 2005 மத்திய அரசாங்கம் அதுக்கு சட்டம் கொண்டு வந்தாங்க, இது பெண்கள் உரிமை அப்படின்னு. பெண்களுக்காக என்ன நீங்கள் பெரிய இது பண்ணிக்கிறீங்க? பெண்களுக்காக நீங்கள் பெண்கள் உரிமைக்காக போகிறாங்கன்னா ஊரை ஏமாத்தாதீங்க. நீங்கள் இந்த இப்போ கற்பழிப்பு வழக்குக்கு தூக்கு தண்டனைன்னு ஸ்டாலின் ஏமாத்துறாரு. அது கற்பழிப்பு வழக்கு தூக்கு தண்டனைன்னு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே மத்திய அரசாங்கம் போட்டாங்க. அந்த நிர்பயா வழக்கிலேயே போட்டாங்க தூக்கு தண்டனை. இவர் ஊரை ஏமாத்துறாரு, நான் கொண்டு வந்தேன். உண்மையிலேயே கற்பழிப்பு சட்டத்தை 40 வருடத்துக்கு முன் நீங்கள் கொண்டு வந்திருந்தால் எவனுமே திமுக காரன் இன்றைக்கி இருக்க மாட்டேங்க. முதலமைச்சர், மந்திரி, இந்திரி எல்லாம் தூக்கில் தொங்கியிருப்பீங்க. கொஞ்சம் நெஞ்சு அநியாயமாக பண்ணீங்க. பெண்கள் விஷயத்தில் மாற்றான் மனைவியை கொண்டு வைக்கிற இந்த மாதிரி அநியாயம் அக்கிரமம் அத்தனை இவங்க தானே பண்ணாங்க. அதனால் இவங்க பெண்களுக்கு இதானவங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க. என்னமோ பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தோன்னே பெண்கள்னால் ஒரு அப்பான்னு கூப்பிட்றாங்கங்கிறது ஸ்டாலின். அப்பட்டமான பொய் இல்லை. 1000 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, பெண்களுக்கு சைக்கிள் கொடுத்தீங்களே உங்கள் அப்பா கொடுத்த அந்த சைக்கிளோட நிலைமை என்ன? கணக்கு எவ்வளோ எழுதுனீங்க? நீங்கள் கமிஷன் எவ்வளோ எடுத்தீங்க? இதே ஜெயலலிதா கொடுத்த சைக்கிள் இன்னும் இருக்குது பெண் குழந்தைகள்.
இப்போ அவங்கெல்லாம் வேலை பார்க்குறவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஜெயலலிதா கொடுத்த சைக்கிள் நாங்கள் வச்சுருப்போம், உங்கள் அப்பா கொடுத்த சைக்கிளை 1 வருஷம் தாங்கிச்சு அனுப்புறாங்க. எந்த திட்டத்துலேயும் மோசடி பண்ணுறது, தில்லுமுள்ளு பண்ணுறது, கமிஷன் வாங்குறது, இப்படி தானே போய்கிட்டு இருக்குது. இப்போ பொங்கல் இதில் கூட பாருங்கள், அந்த அரிசி கொடுத்தாங்க, ரொம்ப பெரிய தரம் குறைந்த அரிசிங்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் நீங்கள்லாம் பொருட்களாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா பொருட்களாக கொடுத்தா 40% கமிஷன் வாங்குறது, அப்போ அவன் தரம் குறைஞ்சது தான் பண்ணுறான். நீங்கள் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ பணமாக கொடுத்துட்டா அவங்கவுங்க வாங்கிக்குவாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்களில் தரமே கிடையாது. அதனால் எந்த இதில் நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்லாட்சியை கொடுங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். சார், இப்போ சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரி கேட்ட உடனே ஆதாரத்தை கொடு ஆதாரத்தை கொடுன்னு எல்லாருமே கேட்குறாங்க சார். ஸோ இதனால் வந்து ஆதாரம் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றாங்க. இப்போ பெரியாருடைய அந்த விடுதலை பத்திரிகை ஆகட்டும், குடியரசு ஆகட்டும், அவர் எழுதிய விஷயங்கள்லாம் எங்கேருந்து சார் நம்மளுக்கு கிடைக்க முடியும்? அது அவங்களுக்கு லைப்ரரியில் இருக்குது. அப்போ மத்திய ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்கெல்லாம் அதை பாதுகாப்பு வச்சுருக்காங்க. அதனால் சீமான் வந்து அதை இதில் அரசு வந்து அதை இது பண்ணணும், எடுக்கணும். அந்த அவருடைய விடுதலை பத்திரிகையில் வந்த விஷயங்கள்லாம் அரசாங்கம், இப்போ கருணாநிதி புத்தகத்தை வந்து அரசாங்கம் எடுக்குது, அரசு உடைமையாக்கும் மாதிரி அவரை உடைமையாக்குங்க. உடைமையாக்குனா எல்லாமே வருது. நிறைய ஆதாரங்கள் இருக்குது. தாயோட உற வைக்கணும்னு சொன்னது சேலம் மாநாட்டில் அவருடைய பதாகைகளை தூக்கிட்டு அவங்க தொண்டர்கள் போனதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கும் தெரியும். ஆனால் சொரணை இல்லாத திமுக தலைவர் அவனுக்கெல்லாம் மாணவருக்கும் சூடு சொரணெல்லாம் கிடையாது. நம்மளை இப்படி திட்டினாருங்கிறது கூட இது இல்லாமல் அந்த அளவுக்கு போய் 140 அடியில் சேலை இன்னும் அசிங்கமாக விஷயத்தெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லுது. இதே இது அதிமுக பெரிய ஈவரை தூக்கி பிடிக்கிறான்னு பாருங்கள். சார், அதான் சார் அடுத்த கேள்வியாக இருக்குது. இப்போ அதிமுகவினர் வந்து வேறு யாராவது பெரியாரை பற்றி பேசியிருந்தா உடனே பெரியார் எங்கள் தலைவர், திமுகவுக்கு எதாக இருந்தாலுமே நான் எங்கள் தலைவராக தான் நாங்கள் போடுற அப்படின்னு. சீமான் இவ்வளோ வந்து ரொம்ப பேசியுமே வந்து அதிமுகவினர் கொந்தளிக்காத காரணம் என்ன சார்? அவங்க வந்து எம்ஜிஆருக்கே அவரை பிடிக்காது, வெளியில் காட்டிக்கல அவர் எம்ஜிஆர். ஏன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது இவர் வந்து எம்ஜிஆருக்கு எதிரியாக இருந்தார், திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணார். இப்போ ஏன்னா ஆட்சியில் இருக்காங்க, அவர் ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு எம்ஜிஆர் சட்ட இதில் திருட்டு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ஜெயிச்சோடனே அதுக்கப்புறம் எம்ஜிஆரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேசினார். சந்தர்ப்பவாத அரசியல் அவர் பண்ணுவார். அவர்கிட்ட இதுவே தனி, அவர் ஒரு தனி ரகமான மனிதர். இருக்கட்டும், நாட்டில் எத்தனையோ நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான், அப்படியே வச்சுக்கோங்க. அவரை குருவுன்னெல்லாம் தூக்கி பிடிக்காதீங்க, இல்லாதையும் பொல்லாதையும் நல்லவர்களெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லி. ஸ்டாலினுக்கு அவரை பற்றி முழுசாக ஒன்றும் தெரியாதுங்க, அவர் படிச்சிருக்க மாட்டார், அவருக்கு ஒன்றும் படிக்க தெரியாது. வைகோ சொன்னபடி ஒரு அந்த கவுன்சிலருக்கு இருக்கிற நாலேஜ் கூட அவர்களை கொடுக்குறத படிக்கிறார், அவ்வளோதான். அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் வைகோ சொன்னது மாதிரி ஏதோ காலத்தின் கோலம் அவருக்கு சட்ட இதில் முதல் மந்திரியாக வந்துடுறாரு. வந்தவுடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவர் என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, மற்றபடி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ சீமான் அவர்களை நிறைய பக்கம் வழக்குகள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு சார். இப்போ அவர் வந்து கைது செய்யப்படுவாரா? கைது அதை தாங்க நான் சொல்கிறேன். நாட்டில் எல்லாமே எங்கே திரும்பினாலும் முட்டாள்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? எங்கே திரும்பினாலும் முட்டாள்களாக தன்னுடைய துறையை பற்றிய ஒருத்தனுக்கு கைதுங்கிறது எப்போ தெரியுமா? ஒரு மனிதன் குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் கைதே வைக்கணும். குற்றம் நிரூபிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி போலீஸ்காரன் போடுற எஃப்ஐஆரை வச்சு ஒருத்தனை கைது பண்ணக்கூடாது. போலீஸ்காரன் கரெக்டாக வாபஸ் சொல்கிறான். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே இருந்தே அவனை உள்ள தள்ளுன்னு சொன்னான், கண்ணை மூடிட்டு உள்ள தள்ளிடுவான். ஒரு அரசியல்வாதி கூப்பிட்டு அவனை உள்ள தள்ளுன்னா கண்ணை மூடிட்டு உள்ள தள்ளிடுவான். நீதித்துறை உனக்கு தான் தெரியுதில்லை அரசியல்வாதி இது பண்ணி பண்ணுறான்னு. யாரையுமே நீ ஜெயிலில் வைக்கக்கூடாதா? என்னென்ன கேள்வி கேட்குறீங்க? எனக்கே இதை சுப்ரீம் கோர்ட்டை 1000 தடவை அழுத்தி சொன்னேன். 7 வருஷத்துக்கு கம்மியாக இருந்தால் உள்ளே தள்ளாதையா. ஜெயில் வந்து எக்ஸப்ஷன், பெயில் இஸ் த ரைட்டுங்கிறான். ஆனால் பெயில் எடுக்கிறவங்க ஜட்ஜுங்க போகிறான். நீ போய் ஸ்டாலினை திட்டுனேன், உனக்கு முன்ஜாமீன் வேணும்னா திருப்பி மீட்டிங் போட்டு ஸ்டாலினை பாராட்டி பேசணும் ஒரு ஜட்ஜு இந்த இதில் சொல்கிறாங்கன்னா அப்போ அவர் சட்டம் படித்தாராங்கிறது கேள்விக்குரிய. பெயிலுனா என்ன, அரசுனா என்னன்னு முக்கால்வாசி நீதிபதிக்கு தெரியலங்க. கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுங்கிறாங்க, கண்ணை மூடிக்கிட்டு 15 நாள் உள்ள தள்ளுறாங்க மேஜிஸ்ட்ரேட்டு. அப்போ சட்டம்ங்கிறது யாருக்குமே தெரியலை, எல்லா துறையும் இது பண்ணி கிடக்கு அப்படின்னா. கரெக்டாக சட்டம் இது நீதித்துறை தனது பணியை செய்தால் இந்த மாதிரி அத்துமீறல்கள்லாம் நடக்காது. நீதித்துறையின் பெரும்பாலான கேஸில் இது பண்ணுறது பெரியாரை தாப்புக்கு பேசிட்டாங்கன்னா உடனே நீதிபதி சொல்கிறார், நாட்டில் குழப்பம் வரும், நாட்டில் வந்து கொந்தளிப்பு வருமா? என்ன கொந்தளிப்பு? சொல்கிறவன் நடந்ததை சொல்கிறான், நடந்ததை சொல்லக்கூடாதா? நடந்ததை சொன்னால் கொந்தளிப்பா? ஒரு தலைவன் தப்பு பண்ணியிருக்கான்,
தப்பை ஆதாரத்தோடு ஒருத்தன் பேசுனா நீதிமன்றம் கொந்தளிப்பு வரும்னா அப்போ நீ என்ன அர்த்தம்? உங்களுக்கு சட்டம் எங்கே படிச்சுட்டு வந்தீங்கன்னே தெரியல. நீதித்துறையுடைய இதை என்ன இதுங்கிறதே உங்களுக்கு தெரியல. எப்போவுமே நல்ல நீதிபதிகள் இருந்தால் அவங்க கான்செப்ட் வைக்கணும். என்னென்னா, குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒருத்தன் ஜெயிலில் இருக்கக்கூடாது. என்ன நீதிபதியாக இருக்கீங்களா உங்களுக்கு தெரியல? ஒருத்தன் ஜெயிலுக்குள்ளே போனால் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியாதா? கண்ணால் பார்த்தது இல்லையா? உடலை நிர்வாணமாக்கி ஃபுல்லாக பார்ப்பான். அதுலேயும் செத்துருவான். உள்ளே போ நல்ல மனுஷன் அதுலேயும் செத்துருவான். உடலை நிர்வாணமாக்கி நம்ம என்னடா பண்ணோம்? கடைசி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே போனவுடனே இந்த ஜெயில் சூப்பரண்ட்டு முட்டி போட்டு நிற்க சொல்லுவாங்க. டெய்லி ரோல் கால்னு வரும். அவர் சூப்பரண்ட் அப்படி வந்தால் முட்டி போட்டு நிற்கணும். முன்னாள் மந்திரிலேருந்து பெரிய ஆளுங்களை பூரா கட்சி தனக்கு பிடிக்காதவனை பூரா ஸ்டாலின் உள்ளே போகிறார். அவன் உள்ளே போய் மனதால் எவ்வளோ நொந்து போகிறான். இது நீதிபதிகளுக்கு தெரிய வேணாமா? ஜெயிலுங்கிறதே நீங்கள் எப்போ கொடுக்கணும்னா ஆதாரங்களே அளிப்பார், சாட்சியங்களை கலைப்பார். அப்போ தான் நீங்கள் வந்து ஜெயிலுங்கிறதுக்கு வரணும். ஜெயிலுங்கிறது அதுக்காக போடுறது தானே. நீ அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு தண்டனையாக நினைச்சுக்கிறாங்க எல்லா நீதிபதியும். அவன் உள்ளே இருக்கட்டும், இன்னும் உள்ளே இருக்கட்டும், அவன் குற்றம் நிரூபிக்கப்பட்டதா? இந்த மாதிரி கோமாளித்தனம் எல்லாமே பண்ணுனா நீதித்துறையும் இப்படி இருக்குது, காவல்துறை அதை விட மோசமாக இருக்குது. நான் 2 துறையிலையும் இருந்தே எல்லாத்தையும் பார்த்தால் வயிறு ஏறி கோர்ட்டுகளுக்கு நான் போகிறேன். இதுக்கு ஹைகோர்ட்டுக்கு ஒரு வழக்கு எடுக்கும்போது எப்பா அந்த ஜட்ஜுக்கு வேண்டிய ஆள் யாருன்னு கேட்குறாங்க. ஓட்டும் அந்த ஜட்ஜுக்கு வேண்டிய வக்கீல் யாருப்பான்னு கேட்குறேன். ஜட்ஜுங்க ஆளை பார்த்து தீர்ப்பு கொடுக்குறாங்களே இதுலையே ஹைகோர்ட்லையே. அப்போ நீதி செத்துருச்சு இல்லை? ஒவ்வொருத்தனும் ஒரு குரூப்பாக இருந்துக்கிறாங்க அட்வொகேட்டு. அவங்கள ஜட்ஜுங்களை போய் இது ஐஸ் வச்சுக்கிறது இது பண்ணி அவங்கள பார்த்த உடனே ஆர்டர் கொடுத்துட்றாரு. அப்போ எங்கேயா நீதி செத்து போச்சு இல்லையா? உங்களெல்லாம் கடவுளுங்கிறான். என் வெளியில் இருக்கிறவன் நீதி பதிங்கிறான். உங்களை கடவுள் நீதியின் கடவுளுங்கிறான். உங்களுக்கு மனசாட்சி இல்லை? இறைவன் இவ்வளோ ஒரு பதவியை கொடுத்துருக்கானா? தராசு நீதி தராசை தவறலாமா? நீதி தராசை திரும்பலாமா? யோசிங்க அதை. ஆனால் சார் நீதிபதியும் நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பையும் விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் என்னங்க என்ன நீதிபதிகள்? அது என்ன சட்டம்? நீதிபதிகள் தப்பு பண்ணால் நீதிபதிகள் லஞ்சம் வாங்குறாங்க. நான் சொல்கிறேன், கீழ்மட்ட நீதிபதிகள் 500 பேர் லஞ்சம் வாங்கினதா மார்க்கண்டேய கொச்சுங்கிற உயர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஓப்பனாக சொன்னார். 500 நீதிபதிக்கு 550 நீதிபதிகளுக்கு மேலே லஞ்ச குற்றச்சாட்டு இருக்குங்கிறாரு. உடனே அவர் மேலே கொண்டு வந்துடுவீங்களா? நீதிமன்ற அவமதிப்பு உள்ளதை சொல்கிறாரு. நான் இப்போ உள்ளதை தான் சொல்கிறேன். எத்தனை பேர் இது பண்ணி நடத்துகிறீங்க? நல்ல நீதிபதி, மனசாட்சி உள்ள நீதிபதி வாங்கங்கிறேன். நான் காவல்துறையில் இருக்கும்போது கமிஷனருக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை. என்னை வந்து மாற்றினாங்க. மாற்றும்போது நான் கோர்ட்டுக்கு போனேன். வகாப்னு நீதிபதி, அவர் இப்போ உயிரோடு இல்லை, வகாப் மாவட்ட நீதிபதியாருன்னு வந்தார். கமிஷனர் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், எனக்கு சாதகமாக பண்ணுங்கள், அவனை ஒரு வழி பண்ணுங்கள். அவர் சரின்னு சொல்லிட்டார். பார்க்குறேன், வந்து கட்டுகளை பார்க்குறாரு. என் பக்கம் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அந்த பக்கம் கமிஷனர் ரெக்கமெண்டேஷன் எனக்கு எதிராக. நான் கோர்ட்டுக்கு போகும்போது எதையும் கொண்டு போகல. ஒரே ஒரு கோயிலுக்கு மட்டும் போய் ஒரு சாமி கும்பிட்டுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை மட்டும் கையில் வச்சு கொண்டு போனேன். எனக்கு துணையாக இருந்தது இந்த கோயிலிருந்து நான் எடுத்து கொண்டு போனேன் எலுமிச்சம்பழம். எனக்கு எதிராக இருந்தது சிட்டி போலீஸ் கமிஷனர் பண்ணேன். அப்போ நான் தப்பு பண்ணல அப்போ. ஆனால் கமிஷனர் சொல்லிட்டாருன்னும் அவர் எடுத்து பார்த்துட்டு நோ தூக்கி போட்டார். என்னால் மனசாட்சி விட்டு ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அவர் மேலே உள்ள அத்தனை குற்றச்சாட்டுகளையும் தள்ளுபடி செய்கிறேன். அப்துல் வஹாப் அவர் பேர், ட்ரிபியூனலில் இருந்தார், பண்ணிட்டார். உடனே அவருக்கு கொடுத்த போலீஸ் பாதுகாப்பை கமிஷனர் வந்து வாபஸ் வாங்கினார். ஆனால் எனக்காக தண்டனையை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த போலீஸ் பாதுகாப்பை அவர் திருப்பி கொண்டு வரணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டார். எனக்காக ஏன் செய்யணும்? மனசாட்சி, நீதி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் தான் ஜட்ஜுங்க உங்கள் எல்லார் மனசுலையும் இருக்கணும்னு சொல்கிறேன். ஆளை பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட ஜூனியராக இருந்த வக்கீல் வந்தால் மூஞ்சியை பார்த்து ஆர்டர் கொடுக்காதீங்க. அந்த இதில் நியாயம் என்ன இருக்குன்னு பண்ணுங்க. எவ்வளோ பெரிய பதவி, இதைத்தான் உங்கள்கிட்ட சொல்லி இதை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா போடுங்க. என் மேலே நான் உண்மையை தானே பேசுகிறேன். என்ன பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு. மகிழ்ச்சியோடு போகிறேன். நாட்டில் நடக்கிற ஒரு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் சுட்டி காட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் போகிறேன். உங்களை இப்போ யார் தான் திருத்துறது? யார் தான் கேள்வி கேட்குறது? காவல்துறை படுமோசமாக போச்சு. குற்றவாளிக்கு துணை போகிறான்ல, பெண்ணுக்கு எதிராக இருக்கிறத நியாயப்படுத்துகிறாங்க.
அப்போ எங்கே நீங்கள் போவீங்க? யார்கிட்ட போய் அவன் வேணா திருந்தணுங்க. அவனுக்கு ஒரு மனசாட்சி இருக்குங்க. பெரிய பதவி உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களே, இதே இது உங்கள் குடும்ப பெண்களுக்கு வருதா இல்லையான்னு பாருங்க. ஒரு சாதாரண குடும்ப பெண் அந்த பொண்ணு. அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு யாருங்க? நம்ம தானே, நீங்கள் தானே. போலீஸும் நீதித்துறையும் தானே நீங்கள் அரசியல்வாதி பக்கம் சாஞ்சுக்கிட்டு அதை நியாயப்படுத்துறீங்க. அதை மாற்ற நினைக்கிறோம்னா கர்மாவுடைய வினை உங்களை விடவே விடாது. உங்கள் குடும்பத்தில் நடக்கும். நான் அடித்து சொல்கிறேன். காரணம் கர்மாவை வந்து அவ்வளோ பலம் இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறேன், நான் மனசில் வேதனையாக நான் பேசுகிறதுக்கு காரணம் பல வழக்குகளை நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இப்படியெல்லாம் நாட்டில் நடக்குது அப்படின்னு. என்றைக்கு ஒரு ஏழைக்கு இந்த நாட்டில் நீதி கிடைக்குதோ அன்னைக்கு தாங்க இந்த வந்து நம்ம ஒரு ஜனநாயக நாடாக ஏற்றுக்கணும். ஏழைக்கு நீதி எல்லாம் கிடைக்கிறது நம்ம நாட்டில் கிடைக்காது. ஏழை 10 வருஷம் 15 வருஷம் கோர்ட்டுக்கோ படம் எடுத்துக்கிட்டு இருக்கான். பணம் படைத்தவனே அங்கங்கே பணத்தை கொடுத்துட்டு ஜெயிச்சுட்டு போகிறான். நான் பார்த்துருக்கேன் நிறைய. நியாயத்துக்காக நான் போய் பல வழக்கில் தோற்றுருக்கேன். காரணம் எதிர்பக்கம் இருக்கிறவங்க ஜட்ஜுங்களை ஆளை பிடிச்சி போயே பணம் கொடுக்குறாங்க. கண்ணால் பார்க்குறோம். என்ன பண்ணுறது? அதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது வக்கீலில், ஜட்ஜுகளுக்கு பணம் கொடுக்குறதுக்குன்னு. இப்படியெல்லாம் நாட்டில் நடந்துக்கிட்டு இருந்தால் அப்போ என்ன தான் இதுக்கு முடிவுங்கிறதுக்காகத்தான் நான் நீதித்துறை வந்து நான் இது பண்ணி பேசுகிறேன். தண்டனை கொடுக்குறேன் கொடு. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பூஷன்னு அவர் வந்து நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த ஜட்ஜுங்க பணம் வாங்குறாங்க, ஒருதலை பட்சமாக நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு கொண்டு வந்தாங்க. ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு. நான் போகிறேன்ட்டார். அப்புறம் வேணாம் ஃபைனை கட்டுங்கன்னாரு. இந்த ₹1 ஃபைன். ஆமாம், ₹1 ஃபைனு கட்டுனாங்க. ₹1 நான் கட்ட மாட்டேன்ட்டு அவரை ஜெயிலில் பிடிச்சி உள்ளே போடலையா? தலை குனிஞ்சிட்டாங்க. ஏன்னா நடக்கிறது தான் அவர் சொல்கிறார். அது மாதிரி நான் சொல்கிறேன், நடக்கிறத தான் சொல்கிறேன். பேர் சொல்லியே சொல்ல முடியும் எந்தெந்த நீதிபதிகள் வந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, திருந்துங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லை வேறு மாநிலத்துக்கு உங்களை வந்து இறை சக்தி தூக்கிடும், அதோடு நீங்கள் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். அங்கே போகும்போது உங்களுக்கு மனசாட்சி தாங்க வேலை செய்யணும். வேறு எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு டைவோர்ஸ் கேஸு அந்த பையன் மேலே தப்பு இருக்குது. பெண்ணு நல்ல பெண்ணு. பையன் அப்பா வந்து எனக்கு நெருங்கிய நண்பர். அவர் வந்து இந்த பையனுக்கு நீங்கள் தான் எடுக்கணும். நான் கேஸை பார்த்துட்டு முடியாதுங்க, நீங்கள் வேறு அவங்கள பாருங்க. 16 லட்சம் ரூபா தரேன் நான். அந்த பையன் சொன்னான். நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி. 16 லட்சம் ரூபா உங்களுக்கு ஃபீஸ் என்ன? 16 லட்சத்தை விட நம்ம சுமக்க போகிற பாவம் அதிகம், நான் மனசில் நினச்சிக்கிட்டு முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த என்னுடைய நண்பர் மனைவியை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி என் மனைவியை வந்து கெஞ்சினாங்க. உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லி இந்த வழக்கை எடுக்க சொல்லுங்க. என் மனைவிக்கு என்னுடைய கேரக்டர் தெரியும். அவங்க எதாக என்ன சொல்லுவாங்க, அவர் முடியாதுன்னா ஏதோ அதில் அர்த்தம் இருக்கும். அதனால் எந்த ரெக்கமெண்டேஷனும் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த அம்மா வந்து அழுதுருக்காங்க. அப்போ என் மனைவி என்கிட்ட சொன்னாங்க, என்கிட்ட ரொம்ப அழுகுறாங்க, அதனால் அந்த வழக்கை எடுத்து நடத்த முடியுமான்னு கேட்டேன். நான் சொன்னேன், எத்தனையோ வழக்கறிஞர் இருக்கான், ஜட்ஜுக்கு பணம் கொடுக்குறவன் தான் இருக்கான், அவன்கிட்ட போயான்னா நீங்கள் தான் நடத்தணுங்கிற. அப்போ என் மனைவிகிட்ட சொன்னேன், அந்த வழக்கு தெரியுமான்னு. அந்த பெண் வந்து அப்பாவி, அப்படி வளர்த்துருக்காங்க. ₹1 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணுக்கு. பையன் வந்துக்கிட்டு 6 மாதத்துலேயே பிரிஞ்சு வந்துட்டு எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறான். இதை போய் நான் நடத்தணுமா? ஐயோ வேணாம் இல்லை, அவங்க சொன்னாங்க, அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னாங்க. ஸோ நான் ஒரு சாதாரண வழக்கறிஞர் தான். எனக்கிட்ட வர வழக்கிலேயே நான் நீதி பார்த்து தானே எடுக்கிறேன், பணத்தை பார்த்தா எடுக்கிறேன். அப்போ நீங்களாம் நீதிபதி இல்லை. எத்தனை பேர் வருங்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கிறீங்க, தலைவிதியவே மாற்றி எழுதுறீங்களே. அப்போ நியாயத்தை நீங்கள் எவ்வளவு பார்க்கணும்? எங்களை மாதிரி ஆளுங்களே இவ்வளோ பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு பார்க்கணும்? அந்த வைத்தறிச்சலில் தான் நான் திட்டுறவங்களெல்லாம். அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து நீதித்துறையில் வந்து நம்ம பேசுகிறது வந்து என்னை பொறுத்தவரை நான் பேசுவேன். தப்பு நடந்தால் ஜெயிலில் பிடிச்சி போடுறியா போடுங்கிறேன். எத்தனை வருஷம் போட்டாலும் உள்ளே இருக்கேன். உள்ளே இருந்து நீ பண்ணுற தப்பை வந்து நான் குரல் கொடுப்பேன். நீன்னு இல்லை, காவல்துறையை கிழித்து எடுப்பேன். காவல்துறையை பல இதை கண்ணால் பார்த்துட்டு வந்தேன். நான் எதுக்கு வெளியில் வந்தேன்? காவல்துறையை விட்டு கண்ணால் பார்த்தேன். இந்த பாவத்தை செய்யவே மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு தான். எனக்கு இதெல்லாம் வந்தது ப்ரெஷர்லாம். கொலை வழக்குகளில் அப்பாவிகளை போட சொல்லி அதிகாரிகள் ப்ரெஷர் முடியாதுன்னு சொல்லி என்னை மாற்றி விட்டாங்க. போய் 1 வருஷம் சம்பளம் இல்லாமல் இருந்தேன்.
ஏன்னு கேட்டிங்கன்னா கொலை வழக்கில் தப்பானால போட சொல்கிறான், அப்பாவியை போட சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா நான் காவல்துறையை விட்டு வெளியில் வந்தேன். இப்போ நீதித்துறையில் நான் பார்க்கும் விஷயங்கள் எனக்கு நிறையா ஒரு 20-25% நீதி இருக்குது. அதை நான் இல்லைன்னு சொல்ல. நல்ல ஜட்ஜுங்க ஒரு 20-25% இருக்காங்க. இப்போ ஆனந்த் வெங்கடேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மனசாட்சிக்கு எதிராக போட மாட்டார். ஆனந்த் வெங்கடேஷன் கடவுள்னே நான் சொன்னேன் பேசும்போது. ஆனால் இவருக்கு நம்ம கஸ்தூரிக்கு அவர் பெயில் கொடுக்க மாட்டேன்னாரு. ஆனந்த் வெங்கடேஷனை எதிர்த்து பேசுகிறேன். அவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு அவரை போய் ஹைதராபாத்தில் துரத்தி பிடிக்கிறீங்க. அவர் போய் ஏன் ஜெயிலுக்கு எங்க ஒரு ஒரு இன்னொருத்தரை பற்றி பேசினா ஜெயிலா அப்படின்னு ஆனந்த் வெங்கடேஷன் அவருக்கு கொடுத்த தீர்ப்பே தப்பாக பேசுகிறேன். அவர் என்ன புரிஞ்சிருக்காரு. அதே மாதிரி என்னாச்சு, அவங்கள ஜெயிலுக்குன்னா 2 நாள்லேயே போலீஸ் என்ன சொல்கிறான், பெயில் கொடுத்தா அப்ஜெக்ஷன் எனக்கு தேவையில்லைங்கிறான், பரவாயில்ல விடுங்கிறான். அவன் அந்த 2 நாளுக்காக அந்த ஒரு பெண்ணை இப்போ நம்ம போடணுமா? யார் செஞ்சாலும் தப்பு செஞ்சா எனக்கு மனசில் தப்புன்னு பார்த்தா எனக்கு அதனால் பிரச்சனைகள் வந்தாலும் நான் பேசத்தான் செய்வேன். அதனால் நீதித்துறையை பற்றி நான் பேசுகிறத நீங்கள் கேட்டீங்க, கண்டெம்ட் வராதான்னு. கண்டெம்ட் வரட்டும். யாராச்சும் பூனைக்கு மணி கட்டினா தானே இவங்கெல்லாம் திருந்துவாங்க அப்படிங்கிறது தான். பெரிய பல விஷயங்களை நான் பேச முடியாது நீதித்துறையில் நடக்கிறத. இந்த லெவலில் இருக்குன்னா நம்ம வேறு அடுத்து நம்முடைய மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ் அரசியல்வாதி அவனை நம்புகிறான். அவன் கடைந்தெடுத்த அயோக்கியனாக இருக்கானே, எல்லா அயோக்கியத்தினத்தையும் அவனே பண்ணுறானே. அவன் அந்த பெண்ணை இது பண்ணவர் பக்கா திமுககாரன்னு தெரியுது. ஆனால் திமுக ஆதரவாளர். ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாம், நமக்கு இப்படி ஒரு முதலமைச்சர் கிடைச்சிருக்காருன்னா வெட்கக்கேடு இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இந்த பாருங்க பொறுப்பு வாங்கியிருக்காரு பாருங்க, போட்டோவோட பொறுப்பு என்ன பொறுப்பு வாங்கினது கூட சொல்கிறாரு சார். அவர் ஆதரவாளர் தான். இப்படியெல்லாம் பேசுனா நீங்கள் எல்லாம் என்ன வருங்காலத்தை பற்றி நீங்கள் நினைக்கலையா? சக்கரை நாக்காலில் உட்காரணும் மிஸ்டர் ஸ்டாலின். உங்கள் அப்பா சக்கரை நாக்காலில் உட்காந்தாருன்னா பாவம் பண்ணதுக்கு தான் உட்காந்தார். காமராஜர் சக்கரை நாக்காலில் உட்காந்தாரா? எம்ஜிஆர் சக்கரை நாக்காலில் உட்காந்தாரா? அண்ணா சக்கரை நாக்காலில் உட்காந்தாரா? இவங்கெல்லாம் பாவம் பண்ணலை. கருணாநிதி உட்காந்தாருன்னா நீங்களும் ஸ்டாலின் சக்கரை நாக்காலில் உட்கார போகிறது உறுதி. தமிழ்நாடு மக்களே பார்க்க போகிறாங்க. ஒரு கற்பழிப்பு வழக்கு உன் கட்சிக்காரன்ட்டு அவன் என்னுடைய ஆதரவை பச்சை பொய்யா பேசுனீங்கன்னா என்ன ஆகும்? விஜயகாந்தெல்லாம் தப்பு பண்ணாமையே சக்கரை நாக்காலில் 5 வருஷம் உட்காந்தார். நீங்கள்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை வரப்போதோ. இப்படி பாவம் பண்ணுறீங்களே. அரசாங்க அதிகாரியும் ஜால்ராஜ்கிட்ட பண்ணுறாங்களே. அதனால் மனிதனாக நான் பேசுகிறேன். எல்லாமே இப்படி இருக்கீங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் மனசாட்சியோடு நடந்துக்க. நீங்கள் எவன் மனசாட்சியோடு நடக்காத வரை உங்களை பேசிக்கிட்டு தான் இருப்பேன், நான் திட்டிக்கிட்டு தான் இருப்பேன். எனக்குன்னு ஒரு சமூக கடமை இருக்குது. அதனால தான் நான் ஜெயிலுக்கு பயப்படலை, எதுக்கும் பயப்படலை. என் மேலே நடவடிக்கை எடுக்க மற்றவன்லாம் பயப்படுவான். ஏன்னா நான் சொல்லலாம் சரின்னு அவன் மனசாட்சிக்கு தெரியும். இல்லைன்னா என்னை பிடிச்சி கிஷோர் கேசாமி மாதிரி குண்டூர் சட்டத்தில் போட்டிருப்பாங்க. ஆனால் ஸ்டாலின்லேருந்து அரசு அதிகாரிகள்லேருந்து ஜட்ஜிலேருந்து அவர் சொல்வது மனசாட்சிப்படி ரைட்டு அப்படின்னு தான் விட்டு வச்சுருக்காங்க. கெட்டவன் வந்ததுலேயும் மனசாட்சின்னு ஒன்று இருக்க முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி போயிட்டு இருக்க ஈவேரா இஷ்யூலாம் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க. அரசியல்வாதி இன்னொரு அரசியல் தலைவரை பற்றி விமர்சனம் பண்ணுறது ஒன்றும் புதுசு இல்லை. எம்ஜிஆர் கருணாநிதி மலையாளின்னு சொல்லலை, மலையாளின்னாரு, கொச்சைப்படுத்தினார். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே அவர் அரசியல் பண்ணார். கருணாநிதியை தூக்கி குண்டர்கள் சட்டத்திலே அடைச்சார். ஸோ அரசியல்வாதிகளுக்கு பொறுமை வேணும். அது திமுக அதை மீறி போடுறான்னா காவல்துறை மனசாட்சியோடு செயல்பண்ணால். அரசியல்வாதிக்கு கூலி வேலை பார்க்கக்கூடாது, கூலிப்பட வேலை பார்க்கக்கூடாது. யார் இந்த சார மேட்டரில் போலீஸ்காரங்களாம் எகெயின்ஸ்டாக வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி பாஜகவின் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார், யார் தான்? அதுதான் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா போலீஸ் எப்படி போயிடுச்சுன்னா ஸ்காட்லாண்ட் யார்டெல்லாம் போயிடுச்சு. ஆளுங்கட்சி எவனோ அவனுக்கு ஆதரவாக நடந்து பதவியை வாங்கிட்டு சம்பாதிச்சுட்டு போகணும் அப்படின்னு ஆகிட்டான் போலீஸ். ஆனால் எத்தனையோ அடிமட்டத்து போலீஸ்காரன் கூட இருக்கான், மனசாட்சி உள்ளவன். சில இன்ஸ்பெக்டர்லாம் இருக்கான், லஞ்சமே வாங்க மாட்டான். காவல்துறையில் அப்படி ஆளும் இருக்காங்க. அந்த பொன்மாணிக்கவன் இருக்கிற அவரெல்லாம் பணமே வாங்க மாட்டார். அவர் எஸ்பியாக இருந்தார், ஐஜி வர இருந்தார். அவருக்கு மாத கடைசியான செலவுக்கு பணம் இருக்காது. ஆனால் லஞ்சமே வாங்க மாட்டார். செலவுக்கு பணம் இல்லைன்னா டீயை போட்டு கொடுங்கப்பான்னு கேட்பார். மனோகரன் ஒரு டிஐஜி இருந்தார். அவர் சனி ஞாயிறில் அரசாங்கக்காரர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டார். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அவர் கார் வீட்டுக்கு போச்சுன்னா, மனோகரன் ஏடிஜிபியாக இருந்தார், அவர் கார் வீட்டுக்கு போச்சுன்னா இறங்கினோன்னு அரசாங்கக்கார இதுக்கு அனுப்பிடுவார், இல்லை நம்ம அவருடைய ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவார். சனி ஞாயிறு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அரசாங்க கார் அவர் இதில் இருக்கும். அவர் இந்த சனி ஞாயிறில் வெளியில் போகிறதுனா ஆட்டோவில், இல்லை அவர் சொந்த காசு, அவர் ஒரு சின்ன கார் வச்சுருந்தார், அதில் தான் போவார்.
இப்படியெல்லாம் இருந்த அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க. ஒரு பைசா சம்பாதிக்காமல் இருந்த அதிகாரிகள் எவ்வளவோ பேர் இருந்திருக்காங்க. அதனால் அப்படி இருந்தால் காவல்துறையில் இன்றைக்கி ஜால்ரா தூக்கிக்கிட்டு இப்படி போனீங்கன்னா இது என்ன ஒரு காவல்துறையை கேவலப்படுத்துறது இல்லையா? பெரிய ஜாம்பவான்கள் இருந்த துறையா அது. ஐஜி அருள்னு எல்லாம் இருந்தவர் பெரிய சீஃப் மினிஸ்டர்லாம் பயப்படுவாங்க அவருக்கு, ஐஜி அருளுக்கு. ஏன்னா நேர்மையாக கரெக்டாக பண்ணுவார். நீங்கள் சொல்ல தப்பு பண்ணிட்டா நீங்கள் போய் ஃபோன் பண்ணி அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை. முதலமைச்சர் கரெக்டாக பிடிச்சி யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அது மாதிரி இருங்க. அது மாதிரி இருக்க வேண்டிய காவல்துறை இன்றைக்கி இப்படி போகிறீங்களே. நீதித்துறைக்கும் அதுதான் சொல்கிறேன். அன்னைக்கு ராஜா தான் நீதிபதியாக இருந்தான். ராஜா நீதிபதியாக இருந்தால நீதிபதிகள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன். ராஜா நீதிபதியாக இருந்தால தப்பான தீர்ப்பை கொடுத்துட்டோன்னு ஸ்பாட்லேயே செத்தான் பாருங்க மனுநீதி சோழன். அவனை ஞாபகம் வச்சுக்கோங்கய்யா. நீங்கள் ஒவ்வொருத்தரும் பாண்டியன் நெடுஞ்செழியன் தப்பான தீர்ப்பு கொடுத்தோன்னு ஸ்பாட்லேயே செத்தான். அது நீங்கள் ஒவ்வொருத்தரும் பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆக இருக்கணும். அங்கே நீங்கள் ஹைகோர்ட் உள்ள பார்த்தீங்கன்னா மனுநீதி சோழன் சிலை இருக்கும். உங்களை ஒவ்வொருத்தனையும் மனுநீதி சோழன் நான் பார்க்குறான். மனுநீதி சோழன் மாதிரியா கொடுக்குறீங்க? அவன் மகனையே தூக்கி அடித்து கொள்ளுடான்னு சொன்னவன். இன்றைக்கி இருக்கிற அத்தனை நீதிபதி மனுநீதி சோழனாக இருக்கணும்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்மகிட்ட ஜூனியர் வக்கீலுப்பா, அவருக்கு தெரிஞ்ச வக்கீலுப்பா, உடனே ஆர்டர் கொடுத்து இப்படிலாம் முகம் பார்த்து கொடுக்குறீங்க. மனுநீதி சோழனை உள்ளே வைக்கிறதுக்கு தகுதி இருக்கா பல பேருக்கு? ஒரு சில நல்ல ஜட்ஜுங்க இருக்காங்க. ஆனால் பெரும்பாலானவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இதை எப்படி தான் தட்டி கேட்குறது? அதனால் உங்களுக்கு பாடம் நம்ம இலக்கியங்கள்லேயே இருக்குது. நீதிபதி இலக்கியம் இது மாதிரிலாம் நடங்க. அதே நாட்டில் தானே நீங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. 62 வயசானால் நீங்கள் அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அப்புறம் எங்கே போய் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எழுதுவீங்க? எழுதுகிறவரை ஒழுங்காக எழுதுங்க, மனசாட்சியை. எத்தனை பேர் கொலை வழக்கைக்கு தூக்கு தண்டனை கொடுக்குற நீதிபதிகள் அந்த பேனாவை உடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்படி ஒரு தீர்ப்பை நான் அந்தமே எழுதக்கூடாதுன்னு அந்த பேனாவையே தூக்கி போட்டுருவாங்க. ஒருத்தருக்கு ஒரு உயிரை எடுக்கிறோமேங்கிறது. அப்படியெல்லாம் இருந்த ஜட்ஜுங்க வாழ்ந்த இது நாடு. எல்லாம் திருந்துங்கப்பாங்கிறது தான் என்னுடைய இது. அதனால் நான் பேசிக்கொண்டு தான் இருப்பேன். காவல்துறை தப்பு செய்யும் வரை என்னுடைய துறைன்னு பார்க்க மாட்டேன். தவறு செய்யும் அதிகாரிகளை பற்றி பேசிக்கொண்டு தான் இருப்பேன். நீதித்துறை தப்பு செய்தா நான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கேன் அந்த துறையில். இருந்தாலும் தவறு செய்யும் நீதிபதிகளையும் தவறு செய்யும் வழக்கறிஞர்களையும் நான் தாக்கி பேசத்தான் செய்வேன். அரசியல்வாதி என்னைக்கு திருந்துறானோ அன்னைக்கு வர உன்னையும் தாக்கி தான் பேசிக்கொண்டிருப்பேன். 3 பேர் சேர்ந்து என்னை ஜெயிலில் போடுறதுன்னா தாராளமாக போடுங்க. தலையை நிமிர்ந்துட்டு போவேன். நான் தலை குனிஞ்சு போக மாட்டேன். உங்களை மாதிரி நாட்டை கொள்ளையடிச்சிட்டு ஜெயிலுக்கு போனால் தான் அசிங்கம். அதனால் இந்த கடமையை எல்லாருமே செய்யணும். அந்த சமூக பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் வரணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ விஷயங்களையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்கள் பொன்னான கருத்தில் இளைய பாதம் நேரில் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.